நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதைப் போல இன்னும் 3 மாதங்கள் கூட இல்லை சட்டப்பேரவை தேர்தலுக்கு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்திய துணைக்கண்டம் காத்திருக்கின்றது. காரணம், வடபுலத்திலே தங்களுடைய வித்தைகளை எல்லாம் காட்டி, அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரங்களில் இருப்பதை கட்டி மிரட்டி பல்வேறு மாநிலங்களை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே மாறு வேடத்திலே வருகின்றது. இன்றைக்கு கூட உள்துறை அமைச்சர் வந்து திருச்சியிலும் புதுக்கோட்டையிலும் முழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். அவர்களுடைய முயற்சி முதலாக முனைமழுங்கி போகப் போவது தமிழ்நாடு என்பதை விரைவில் தேர்தல் தெரிவிக்கும். அவர்கள் இதுநாள் வரை முயன்று செய்த காரியங்கள் எல்லாம் தோற்று போயிருக்கின்றன. எப்படியாவது மக்கள் மத்தியிலே வேறுபாடுகளை உருவாக்கி அதன் மூலமாக குழப்பத்தை ஏற்படுத்தி அதிலே குளிர்காயலாம் என்று அவர்கள் செய்த முயற்சி வேறு பகுதிகளில் ஈடுபட்டிருக்கலாம். தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஈடுபடாது. இது பெரியாருடைய கொள்கையில் அண்ணா கண்ட இயக்கத்தின் மூலமாக தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு இவர்களுடைய ஓர் உருவாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களால் பாதுகாக்கப்படுகின்ற மாநிலம் இது. எனவேதான் அவர் இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டதை போல் முதலமைச்சராக இருந்து கொண்டு யார் யாருக்கு என்ன தேவை என்பதை நிறைவேற்றி தருகின்ற ஒரு கனிவான தாய்மை உணர்வுள்ள பொறுப்புள்ள முதலமைச்சராக நடந்து கொள்கின்ற அதே நேரத்தில் எதேச்சாதிகாரத்தை ஒன்றிய அரசு நீட்டுகிற போது அதை புறந்தள்ளிவிட்டு எங்களிடம் இது நடக்காது என்று வீறு கொண்டு எழுகின்ற வேங்கையாக நம்முடைய முதலமைச்சர் நிற்கின்றார். நமக்கு அதில் எல்லாம் பெருமை. இன்று காலை அவர் இங்கே குறிப்பிட்டதைப் போல ஒரு காலத்தில் மாணவர் போராட்டம் இந்தியை எதிர்த்து மிகப்பெரிய போர்க்களத்தை கண்ட நேரத்தில் அதனுடைய முன்னணி தலகர்த்தராக இருந்த அறிஞர் அண்ணாவின் அன்பை பெற்ற தலைவர் கலைஞருடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்கு பாத்திரமான இன்றைய தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய மனதிலே தனியான மரியாதையை பெற்ற என் போன்றவர்கள் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் எங்களுக்கு முன்னோடியாக இருந்து வழிநடத்திய அண்ணன் எல் கணேசன் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி. நான் அதிர்ச்சி அடைந்து நிலைகுலைந்து உட்கார்ந்திருந்தேன். காரணம், அவரோடு எங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நெருக்கம். ஒரு காலத்தில் அவர் எங்களுக்கு கதாநாயகனைப் போல மேடைகளிலே அவர் முழங்குவதும் மாணவர்களை வழிநடத்துவதும் இயக்கத்தினுடைய கொள்கைகளை நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே உறுப்பினராக இருந்த நேரத்திலே அவர் எடுத்து வைத்த பாங்கும் எந்த நேரத்திலும் எதற்கும் அஞ்சாத வீரமும் எங்களை எல்லாம் கவர்ந்திருக்கிறது. அன்பு காட்டுவதில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள்தான் இந்திய துணைக்கண்டத்திலே முதலாக ஒரு புதிய தத்துவத்தை சொன்னார். ஒரு கட்சியிலே இருக்கிறவர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று இருந்த நிலைமையினை மாற்றி தொண்டர்களை ஊழியர்கள் என்று அழைத்த அந்த நிலையினை மாற்றி செயல் வீரர்கள் என்று அழைப்பதோடு மாற்றி முதலாக அண்ணா அவர்கள் தான் சொன்னார்கள், தம்பி, ஒரு தாயின் மணிவயிறு இத்தனை குழந்தைகளை சுமக்க முடியாது என்ற காரணத்தால் நாம் எல்லாம் பல தாய் வயிற்றிலே பிறந்திருக்கிறோமே தவிர, ஆனால் ஒரு தாய் வயிற்ற பிள்ளைகள் என்று அண்ணனாய் தம்பியாய் வாழ அண்ணா பழகி தந்தார். அதை கலைஞர் கட்டி காப்பாற்றியதைப் போல இன்றைய முதலமைச்சர் அந்த உணர்வை கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் எங்களுக்கு ஊட்டியவர் அண்ணன் எல்ஜி அவர்கள். அவர் மறைந்த செய்தி அறிந்து என்னுடைய காலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் ரத்து செய்து விட்டேன். ஆனால் செங்குன்றம் பகுதியிலே எவ்வளவு எழுச்சியோடு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்பது எனக்கு தெரியும். சுதர்சனமும் தலைமை கழகத்திடம் பேசினார், நானும் தலைவரோடு பேசினேன். அங்கே சென்று கலந்து கொண்டு விட்டு எப்படியாவது சென்னைக்கு நீங்கள் சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் சுதர்சனத்திடம் சொன்னேன், அது என்னுடைய கடமை அங்கு செல்வது.
இங்கு வந்து நின்று உங்களிடம் பேச வேண்டியது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. ஒத்துக்கொண்ட கூட்டத்தை ஏதாவது காரணம் சொல்லி ரத்து செய்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இத்தனை ஆயிரம் மக்களை ஒரு இடத்திலே கூட்டி வைத்திருக்கிறார்கள், பெரிய விளம்பரங்களை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இன்றைக்கு கழகத்தின் பிரச்சார கூட்டம் நடைபெறும் என்று சொல்லி இருக்கிற போது பேச வருகிறவர்கள் காரணத்தை சொல்லி வராமல் இருந்தால் அதை போல ஒரு மாபெரும் குற்றம் எதுவும் இல்லை. எனவே நான் சொன்னேன், தஞ்சையிலிருந்து விமானம் கிடைக்கவில்லை என்றாலும் கார் வழியாக நான் சாலையிலேயே வந்து சேர்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் எனக்கு நல்ல வேளையாக மாலையில் எதிர்பாராமல் அந்த நேரத்தில் விமானமே கிடையாது, அதில் இடமும் கிடையாது. திடீரென்று ஒரு விமானம் இன்றைக்கு புறப்படுவதாக சொல்லி ஒரு இடம் இருப்பதாக சொன்னார்கள். அதில் பறந்து வந்து இப்போது உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உரிய நேரத்தில் வந்துவிட்டோம் என்ற ஒரு மன நிறைவு. அங்கே சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தோம். முதல்வரும் அங்கே வந்தார். கழகத்தினுடைய மூத்தவர்கள் எல்லாம், அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் அங்கே வந்து கண்ணீர் விட்டார்கள். நான் ஒரு இரங்கல் செய்தி கூட வெளியிட்டு இருந்தேன். ஆனால் அந்த துயரத்தை மீறி இப்போது உங்கள் முன்னால் பேசுகிறோம் என்றால், அவருக்கு நாங்கள் உண்மையில் அஞ்சலி செலுத்துகிறோம் என்றால் அதனுடைய அடிப்படை தன்மை குணம் என்பது கழகத்தினுடைய பிரச்சாரம் தொய்வில்லாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் அவரை போன்றவர்கள் விரும்புவார். இந்த கழகத்திலே மட்டும்தான் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை பிரச்சார நிகழ்ச்சியாகவே நடத்தியிருக்கிறோம். ஒரு வீட்டிலே திருமணம் என்றால் முன்பெல்லாம் பார்த்திருப்பீர்கள், மாவிலை தோரணங்களும் தென்னங்கூந்தல்களும் அதை அலங்கரித்துக் கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக கருப்பு சிவப்பு கொடியை தோரணங்களாக கட்டி தங்களுடைய வீட்டு திருமணத்தை நடத்துகிற பாங்கு கழக தோழர்களுக்கு உண்டு. யாராவது மறைந்து போனால் இரங்கல் கூட்டத்திலே கூட கொள்கைகளைத்தான் சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாள் என்றால் கொள்கைகளைத்தான் பேசுகிறோம். ஆக எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது எங்களுக்கு கொள்கைகளை சொல்லுகிற இடம். அது இது பொதுக்கூட்டம். நான் முதல்லே சொல்லிவிடுகின்றேன், இந்த கூட்டம் எங்களுடைய கட்சிக்காரர்களை மட்டும் வைத்து நடத்துகிற கூட்டம் அல்ல. என்றால் அதை நாங்கள் ஒரு அரங்கத்திலே நடத்தியிருப்போம். சுதர்சனம் எதிர்கால திட்டங்களை விளக்கியிருப்பார், வியூகத்தை உங்களுக்கு எப்படி என்று வகுத்து காட்டியிருப்பார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசுரங்கள் அச்சடித்து விநியோகம் செய்திருக்கிறோம். கடைகள் எல்லாம், வீடுகள் எல்லாம், தெருக்கள் எல்லாம், சாலையில் போகிற வருகளிடமெல்லாம் இந்த துண்டு பிரசுரம் சென்று சேர்ந்திருக்கும். ஆங்காங்கே விளம்பர சுவரொட்டிகள், இதுபோல பதாகைகள். என்ன சொல்லுகிறது? இன்று மாலை திமுக பொதுக்கூட்டம், இளைஞரணியின் செயலாளருடைய பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம், எல்லோரும் வாருங்கள், தாய்மார்களே வாருங்கள், உழைக்கின்ற இனத்தை சார்ந்தவர்களே வாருங்கள், படிக்கின்ற பருவத்தை சார்ந்த மாணவர்களே வாருங்கள், பெரியவர்களே வாருங்கள் என்று எல்லோரையும் அழைக்கிறோம். அதில் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், கட்சி சாராதவர்களும் இருப்பார்கள், வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் இருப்பார்கள், நடுநிலையாளர்களும் இருப்பார்கள். இப்படி திரண்டிருக்கிற கூட்டத்திற்கு முன்னால் இப்போது திருச்சி சிவா பேசுகிறேன். என் வேலை, என் கடமை என்ன? இன்றைக்கு நாங்கள் இப்படி அழைப்பு விடுத்து விளம்பரம் செய்து அழைத்திருக்கிற உங்கள் முன்னால் நீங்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை விளக்குவதற்குத்தான் இந்த பொதுக்கூட்டம். ஒன்றை நீங்கள் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் தருகிற வரிப்பணத்தை உங்களுக்கு எப்படி செலவழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட வேண்டிய அரசாங்கத்தை ஒரு அரசியல் கட்சி அல்லது சில அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்த கூட்டணி தான் ஆட்சியில் அமர்ந்து அரசாங்கத்தை நடத்தும். அந்த கட்சியை தேர்ந்தெடுப்பது யார்? நாட்டு மக்களாகிய நீங்கள் தான். விரும்புகிறவர்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல உட்கார முடியாது. எனக்கு அந்த பதவி மீது ஆசை என்கிற காரணத்தினால் ஒருவருக்கு அது கிடைத்து விடாது. மக்கள் தங்களுடைய வாக்கின் மூலமாக எனக்கு இந்த கட்சி தேவை, இந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், இந்த தலைவர் எங்களுக்கு நாடாள வேண்டும் என்று நீங்கள் தருகிற தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பை நீங்கள் தருவதற்கு உங்களிடம் விளக்கங்களை சொல்வது
எங்களை போன்ற அரசியல் கட்சிகளின் கடமை. ஏதோ இன்றைக்கு அதிசயமாக திமுக கூட்டம் என்று இல்லை. நாளை அதிமுக இதே இடத்தில் மேடை போடும். பாரதிய ஜனதா வந்து கூட்டம் பேசும், இன்னொரு கட்சி வந்து பேசும். எல்லாவற்றையும் கேளுங்கள். உங்களுக்கு எந்த கட்சியும் புதிதல்ல, எந்த தலைவனும் புதிதல்ல, எந்த ஆட்சியும் புதிதல்ல. யார் நமக்கு தேவை என்பதை நீங்கள் முடிவெடுங்கள். இதுதான் எங்கள் வேண்டுகோள். நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் ஏற்று தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அதைத்தான் சொன்னேன். இது ஜனநாயக நாடு. ஜனநாயகம் என்றால் மக்கள் நாயகர்கள், மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். ஆனால் தான் உங்களை கூட்டி வைத்து உள்துறை அமைச்சர் வந்து மன்றாடுகிறார். நாங்கள் வந்து உங்களிடம் விளக்கம் சொல்லுகிறோம். இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற சிறப்பு. ஒன்றை மறந்து விடாதீர்கள். இதை நான் முன்னதாகவே சொல்ல வேண்டும். எங்கள் தலைவர் செய்திருக்கிற சாதனைகள், தீட்டியிருக்கிற திட்டங்கள், அதனால பயன்பெறுகிற மக்கள், இதெல்லாம் பின்னால். அதற்கு முன்னால் நீங்கள் யார் என்பதை தயவு செய்து உணருங்கள். ஒரு காலத்தில் இந்த நாடு பல்வேறு அரசர்களால் ஆளப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் டச்சுக்காரர்கள் வந்தார்கள், போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், பிரிட்டிஷார் வந்தார்கள், பின்னாளில் முகலாயர்கள் ஆண்டார்கள். இப்படியெல்லாம் இருந்து பின்னாளில் நாடு விடுதலை பெறுகின்றது. ஒரு சின்ன இதெல்லாம் பின்குறிப்பு, குறிப்பாக மாணவர்களுடைய கருத்துக்கும் கவனத்திற்கும் நான் இதை சொல்லுகிறேன். நாடு விடுதலை அடைந்தது 1947 ஆண்டு. ஆனால் 1920 ஆண்டே இந்தியாவில் தேர்தல் நடைபெற்றது. எப்படி நடைபெற்றது என்றால், எங்களுக்கு அடிமை ஆட்சி வேண்டாம், விடுதலை வேண்டும் என்ற முழக்கம் அதிகமாக கிளம்பிய போது, அந்த முழக்கத்தை அடக்குவதற்காக, அதை பேசியவர்களை சமாதானப்படுத்துவதற்காக வெள்ளை அரசாங்கம் ஒரு திட்டத்தை வகுத்தது. ஒரு தேர்தலை நடத்துவோம், யார் வேண்டுமானாலும் போட்டி போடட்டும், ஆனால் அவர்களிடம் சிலவற்றை மட்டும் தருவோம். நகராட்சி நிர்வாகம், மக்களுக்கு தேவையான கல்வி வசதி, வேலை வாய்ப்பு, இது போன்றவற்றை கொடுத்துவிட்டு நிதி போன்றவற்றை, வெளியுறவு தொடர்பு போன்றவற்றை, ஒட்டுமொத்தமான ஆதிக்கத்தை நாம் வைத்துக் கொள்வோம். நம்முடைய ஏஜென்ட்டாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கவர்னரை நியமிப்போம் என்று வெள்ளை அரசாங்கம் முடிவு செய்தது. அப்படி முதலாக நடைபெற்ற 1920 தேர்தலில் இன்றைய தமிழ்நாடு, அன்றைக்கு சென்னை ராஜதானி என்று அழைக்கப்பட்டது, மெட்ராஸ் பிரசிடென்சி, அதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவின் சில பகுதிகள், கர்நாடகத்தின் சில பகுதிகள், ஒடிசா மாநிலத்தின் சில பகுதிகள் என்று பறந்து விரிந்த ஒரு பகுதி சென்னை ராஜதானி. அவ்வளவு பெரிய பகுதியிலே முதலாக தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி நீதி கட்சி என்று எங்கள் பாட்டன் உருவாக்கிய எங்கள் மூதாதையர் கட்சி. அந்த கட்சியை பற்றி நான் உங்களுக்கு சொன்னால் அதற்கே 1 மணி நேரம் ஆகும். அதை நான் இளைஞர்களை சுதர்சனத்திடம் சொல்லி அழைத்து வந்து அவர்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு காணுகின்ற பல வளர்ச்சிகளை, பல சீர்திருத்தங்களை இந்த நாடு பெற்றிருக்கிறது. என்னெல்லாம் பெற்றிருக்கிறது என்று நீங்கள் கேட்டால், நான் உதாரணத்திற்கு பெண்களுக்கு சொல்லுவேன். இந்தியாவிலேயே முதலாக உங்களுக்கு ஏப்ரல் 1 தெரியும். ஏப்ரல் 1 என்று தம்பிமாரிடம் கேட்டால் என்ன சொல்வார்கள்? ஏப்ரல் ஃபூல்ஸ் டே, அதுதான் தெரியும். ஆனால் 1921 ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது ஏப்ரல் 1 முதலாக இந்தியாவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை தந்த கட்சி நீதி கட்சி. அது மட்டுமல்ல, படிப்பும் வேலையும் ஒரு பிரிவினருக்கு மட்டுமே என்று இருந்ததை மாற்றி எல்லோருக்கும் அதை பிரித்து தர வேண்டும் என்று இடஒதுக்கீடை கொண்டு வந்தது நீதி கட்சியின் ஆட்சி. இந்த பேருந்து போகிறது, யார் வேண்டுமானாலும் ஏறலாம், காசு கொடுத்தால் டிக்கெட் தருவார்கள். அது விடியல் பயணம் என்ற பேருந்தாக இருந்தால் மகளிர் அதில் ஏறி பயணம் செய்யலாம். உங்கள் கட்டணத்திற்கான பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் உங்கள் அண்ணனாக இருந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது இலவச பயணமே அல்ல. இல்லாவிட்டால் போக்குவரத்து கழகம் நஷ்டத்திலே போய்விடும். அதற்கான கட்டணத்தை
நீங்கள் பயணம் செய்கிற போது ஒரு பயணச்சீட்டு அதில் சைபர் என்று போட்டிருக்கும். ஆனால் அந்த கட்டணத்திற்கான தொகை தமிழக அரசால் போக்குவரத்து துறைக்கு செலுத்தப்படும். நான் நாடாளுமன்ற உறுப்பினர். நான் ரயிலில் ஏறி எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். முன்பதிவு மட்டும்தான் செய்வேன். காசு கொடுத்து டிக்கெட் வாங்குவதில்லை. அது இலவசம் ஓசி என்பது அல்ல. என் பயணத்துக்கான கட்டணத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு செலுத்திவிடும். இப்பொழுது மாணவர்களுக்கு பஸ் பாஸ் தருகிறோம் என்றால் உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவதற்கான கட்டணத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு தரும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்றால் அது எடுத்து இலவசமாக தருவது அல்ல. மின்சார வாரியத்திற்கான பணத்தை தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்காக தரும், நெசவாளர்களுக்கு தரும். இப்படி தருகிறோம் என்று சொன்னால் இந்த செலவை எல்லாம் எப்படி சரி கட்டுவது? உங்களிடமிருந்து வரி வசூலிக்க வேண்டும். ஆனால் வரியும் வசூலிக்காமல் உங்களுக்கு சலுகைகளையும் திட்டங்களையும் மட்டுமே தருகிற ஆட்சிதான் மக்களுக்கான ஆட்சி என்பதற்கு இலக்கணம் திராவிட மாடல் ஆட்சி. அண்ணா சொல்லி தந்த தாரக மந்திரம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இப்போது நான் சொல்ல வந்தது, இந்த பேருந்தில் யார் வேண்டுமானாலும் ஏறலாம். காசு கொடுத்தால் பயணச்சீட்டு தரப்படும். செல்லுகிற இடத்திற்கு போகலாம். ஆனால் நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு காலத்தில் பயணச்சீட்டுக்கு முன்னால் பின்னால் அச்சடிக்கப்பட்டிருக்கும். என்ன தெரியுமா? இந்த பேருந்தில் பஞ்சமர்கள் பயணம் செய்யக்கூடாது. நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி, தாழ்ந்த வகுப்பினர் என்றால் பேருந்திலே பயணம் செய்யக்கூடாது என்று ஒரு நிலை இந்த நாட்டில் இருந்த போது, நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அது மாதிரி எந்தெந்த பேருந்திலே பஞ்சமர்கள் பயணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என்று அந்த நிலையை மாற்றிய கட்சி எங்கள் பாட்டன் கட்சி. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், தயவு செய்து நாளை காலை இங்க இருக்கிற டாக்டர், எம்எஸ், எம்டி, எஃப்ஆர்சிஎஸ் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். பெரிய மருத்துவமனையில் இருக்கிற டாக்டராக இருக்கலாம். போய் கேளுங்கள். தெரியுமா என்று கேளுங்கள். நிச்சயமாக தெரியாது. என்ன கேட்க வேண்டும்? நீங்கள் மருத்துவராக வேண்டும் என்றால் என்ன தகுதி? எல்லாருக்கும் தெரிந்ததுதான். 12வது படித்திருக்க வேண்டும், நீட் தேர்வு எழுத வேண்டும், இடஒதுக்கீட்டில் இடம் பெறலாம். அது இன்று இருக்கும் நிலை. ஆனால் ஒரு காலத்தில் இதே தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை டாக்டராக வேண்டும் என்றால் படிப்பு போதாது, அவர்களுக்கு சமஸ்கிருதமும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? ஒரு பிரிவினருக்கு மட்டுமே தெரியும். நீங்களும் நானும் படிக்கக்கூடாது, காதால் கேட்கக்கூடாது. ஆனால் அதை படித்தவர்கள் மட்டுமே டாக்டராக வேண்டும் என்றால் அவர்கள் மட்டுமே டாக்டராகி கொண்டிருக்க, நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் ஒன்று கம்பவுண்டராக வேலை பார்ப்பார்கள் அல்லது நோயாளியாக இருப்பார்கள். நான் இன்னொன்றை சொல்கிறேன், ரொம்ப கனமான செய்திகள் எல்லாம் அல்ல. அண்ணா சொல்வார், திமுகவினுடைய பொதுக்கூட்டம் என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று சொல்வார். நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாட்டிலே ஒரு சட்டம் உருவாகிறது என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த சட்டத்தில் திருத்தம் செய்வார்கள், அல்லது புதிய சட்டம் ஒன்று கொண்டு வருவார்கள், அதிலே ஒரு திருத்தம் செய்வார்கள். இப்போது நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன நடந்தது என்றால், மருத்துவ படிப்பிற்கு சமஸ்கிருதம் தேவை என்று இருந்ததல்லவா, அதில் ஒரே ஒரு சொல்லை சேர்த்தார்கள். என்ன சொல் தெரியுமா? மருத்துவர் ஆவதற்கு சமஸ்கிருதம் தேவை இல்லை. அந்த இல்லை என்கிற சொல்லை சேர்த்த காரணத்தினால் என் மகள் இன்றைக்கு டாக்டர். உங்களில் பலர் வீட்டு பிள்ளைகள் டாக்டர்கள். மறந்து விடாதீர்கள். இப்படியெல்லாம் சாதனை செய்த அந்த நீதி கட்சி பின்னர் மெல்ல 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 நிலைமை மாறி 47 நாடு விடுதலடைந்து 1950 குடியரசாக மாறுகிறது. குடியரசு என்று சொன்னால் நம்மை நாமே ஆள்வது, நம்மில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது. ஆக இந்த குடியரசு முறை வருகிற போது அதனுடைய அடிப்படை இலக்கணம் என்பது ஒரு அரசியல் சட்டம் வேண்டும். அரசியல் சட்டம் என்பது வழிகாட்டுகின்ற ஒரு முறை. ஐஏஎஸ் தேர்விலே ஒரு கேள்வி கேட்பார்கள். என்ன கேள்வி தெரியுமா? இந்த நாட்டில் மிக உயர்ந்த அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? நம்பர் 1 குடியரசுத் தலைவர், நம்பர் 2 நாடாளுமன்றம்,
நம்பர் 3 உச்ச நீதிமன்றம், நான்காவதாக இதில் எதுவுமே இல்லை. இப்போது நான் இங்கே இருப்பவர்களை பார்த்து கேட்டால் ஆளாளுக்கு ஒன்று சொல்வார்கள், எதிரே இருக்கிறவர்களும் சொல்வீர்கள். எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. எது உச்சக்கட்ட அதிகாரம் படைத்தது? குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம், இது எதுவுமே இல்லை. ஒவ்வொருவரும் ஒன்று சொல்வார்கள். ஒன்று சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்றம், ரெண்டு கருத்து வந்துச்சா? குடியரசுத் தலைவர், இப்படி வரும். இது எதுவுமே இல்லை. அரசியல் சட்டம் தான் உயர்ந்தது என்பது. நாடாளுமன்றத்தில் நாங்கள் சட்டம் இயற்றுகிறோம் என்றால் அது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு. உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரிக்கிறது என்றால் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு. குடியரசுத் தலைவர் ஒரு செயலை செய்கிறார், ஒரு கையெழுத்து எடுக்கிறார் என்றால் அது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு. இது ரொம்ப உயர்ந்தது. அந்த அரசியல் சட்டம் என்பது இந்தியாவிற்கு 3 ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக அவர்கள் சேர்த்தது 2. இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்கும். மதசார்பற்ற நாடு என்றால் என்ன பொருள்? மதம் இல்லை என்பதா? அல்ல, மதங்கள் இருக்கும். இவருக்கு ஒரு நம்பிக்கை, இவர் ஆலயத்திற்கு போவார், அவர் தேவாலயத்திற்கு போவார், அவர் மசூதிக்கு போவார், ஒருவர் குருத்வாராவுக்கு போவார். தனித்தனியே அவரவருடைய விருப்பம், அதை பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் அரசாங்கத்திற்கு எந்த மதம் சார்ந்ததாக இருக்காது. எல்லோரையும் ஒன்றாக கருதுகிற நாடு இது, மதசார்பற்ற நாடு. அதே போல இந்த நாடு கூட்டாட்சி தத்துவம் உள்ள நாடாக இருக்கும். கூட்டாட்சி தத்துவம் என்றால் இது புரியாத சொல் அல்ல. அது பல மாநிலங்களை ஒன்று சேர்த்து உருவாக்கிய ஒன்றியம். இது பல மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா என்கின்ற நாடு. மாநிலங்கள் இல்லை என்றால் இந்தியா கிடையாது. அதை அண்ணா சொல்வார் அழகாக, யூனியன் இஸ் அன் ஆனியன் என்பார். அது எப்படி? பெண்களுக்கு தெரியும். வெங்காயத்தை எடுப்பீர்களானால் அதை அருவாள்மனையில் அறிந்தால் கண்களிலே தண்ணீர் வரும். சமையலிலே சேர்த்தால் சுவை கூடும். அதற்கு மருத்துவ சக்தியும் அதிகம். அந்த வெங்காயத்தை ஒவ்வொரு இதழாக விரித்து கொண்டே வருவீர்களானால் கடைசியாக ஒன்றுமே இருக்காது. எப்படி வெங்காயத்தின் இதழ்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அழகான காயாக மாறுகிறதோ அதை போல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் இந்திய ஒன்றியமே தவிர அதை பிரிப்பீர்களானால் இந்தியா என்பதே கிடையாது. எனவே கூட்டாட்சி தத்துவம் என்பதும் சொல்லி தந்தது. இதை உருவாக்க மூல காரணமாக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய தலைமையில் தான் இந்த குழு அதை வரைவு செய்கிறது. எல்லா தலைவர்களும் இருந்தார்கள். நேரு இருந்தார், பட்டேல் இருந்தார், காகிதம் இல்லத் இருந்தார், கோபாலசாமி ஐயங்கார் இருந்தார், எவ்வளவு பேர் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு திருத்தத்தை தருகிறார்கள். அதுதான் நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது. என்னவென்றால், அது நாள் வரை இந்திய நாட்டில் தேர்தல் நடைபெறுகிற போது வாக்களிக்கிற உரிமை என்பது சொத்து வரி செலுத்துகிற, வருமான வரி செலுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த நிலையை மாற்ற அண்ணல் அம்பேத்கரும் பண்டித நேருவும் சொன்ன ஆலோசனை இதென்ன? ஒரு நாட்டில் வாழ்கிற மக்களிடம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நாடாளுகின்றவர்களை தேர்ந்தெடுக்கிற உரிமையா? கூடாது. 21 வயதான யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஓட்டுரிமை என்றார். அப்போது அந்த அரசியல் சட்டத்தை நிர்ணயம் செய்கிற சபையில் இருந்த சிலர் கடுமையாக எதிர்த்தார்கள். என்ன சொல்லி தெரியுமா? நாடாளுகிறவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை படிப்பறிவில்லாத பாமரனிடம் கொடுத்தால் உணர்ச்சி வசப்படுவார்கள், பலவீனத்திற்கு ஆட்படுவார்கள், தவறான முடிவுகளுக்கு அது வழிவகுக்கும், தவறான ஆட்சிகள் இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஆகாது என்று சொன்ன நேரத்தில் நேரு பெருமானும் அண்ணல் அம்பேத்கரும் சொன்னது, எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் நீயும் நானும் ஓட்டு கேட்பதற்காகவது சென்று நின்றாக வேண்டும் என்றார். அந்த 21 இப்போது 18. ஆனால் அந்த 2 தலைவர்களும் கண்ட கனவு, தேர்தல் வந்தால் சுதர்சனமாக இருந்தாலும், திருச்சி சிவாவாக இருந்தாலும், அமித்ஷாவாக இருந்தாலும், மோடியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அம்மா வாக்களியுங்கள், ஐயா வாக்களியுங்கள் என்று உங்கள் வீடு தேடி வர வேண்டும். உங்கள் கையில் இருக்கிற அந்த வாக்குச்சீட்டு என்பது
உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் செல்வது. நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? யாரும் மிரட்ட முடியாது, இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது. நீங்களாக முடிவெடுங்கள். நீங்கள் ஏழையா பணக்காரனா, படித்தவர்களா படிக்காதவர்களா, எந்த ஜாதி மதம் தேவையில்லை. எல்லோரும் ஒன்று. ஒன் ஓட் ஒன் வேல்யூ, அதுதான் அம்பேத்கர் சொன்னது. ஒரு ஓட்டு, அந்த ஓட்டிற்கு ஒரே மரியாதை. இவர் ஓட்டுக்கும் அதே மரியாதை, எம்பி ஓட்டுக்கும் அதே மரியாதை, எம்எல்ஏ ஓட்டுக்கும் அதே மரியாதை, இந்த ஒலிபெருக்கி அமைக்கிற ஓட்டுக்கு அதே மரியாதை, டீ கடைக்காரர் ஓட்டுக்கு அதே மரியாதை. அந்த இடத்தில் பாகுபாடு கிடையாது. எல்லோரும் ஒன்றாக மாறுகிறார்களே, அந்த இடத்தில் தான் நீங்கள் வைத்திருக்கிற வாக்குச்சீட்டு என்பது உங்களை பணக்காரனுக்கு ஈடாக, படித்தவனுக்கு ஈடாக கொண்டு போய் நிறுத்துகிறது. என்னை யாரும் வற்புறுத்த முடியாது, எனக்கு தெரியும் என் ஓட்டு யாருக்கு என்று முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். நீங்கள் முடிவெடுப்பதற்கு கருத்து சொல்ல வேண்டிய வேலை எங்களுடையது. அதை சொல்லத்தான் வந்திருக்கிறோம். தாய்மார்களே, பெரியோர்களே, இன்று இரவு வீடு திரும்புங்கள். திரும்பிய பின்னால் மீண்டும் சொல்கிறேன், என் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களின் சேர்த்து கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் அனைவரும் வாழுகின்ற இந்த நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர், இந்த 3 பேர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? எனக்கு தெரியும், நான் இவர்கள் இல்லை என்றால் என் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் இருந்திருக்கும். இங்கே MABL என்பது இருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் பட்டத்தை என் வீட்டில் இதுவரை யாரும் எனக்கு முன்னால் கனவில் கூட கண்டதில்லை. ஆனால் திருச்சி சிவா MABL IAS தேர்வு எழுதியிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் 5 முறை உறுப்பினர். சுதர்சனத்திற்கும் அதேதான். வழக்கறிஞர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், எல்லோருக்கும் அது, உங்களுக்கும் சேர்த்துதான். டெல்லியிலே வருகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல மாநிலங்களில் இருந்து வருவார்கள். பெயரை கேளுங்கள். சட்டர்ஜி, முகர்ஜி, பானர்ஜி, யாதவ், சிங், பட்டேல், ராவ், ரெட்டி, இப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டிலிருந்து போகிற என் பெயரை கேளுங்கள். திருச்சி சிவா என்பதுதான் என் பெயர். என் ஊர் பெயர் தான் என் அடையாளமே தவிர என் சாதி எனக்கு அடையாளம் அல்ல என்பதை நிலைநிறுத்திய கட்சி எங்கள் கட்சி. சுதாகரை பார்த்து நீ கட்சியில் என்ன பொறுப்பு என்று தான் கேட்டேன். நீ என்ன ஜாதி என்று நான் கேட்கவில்லை. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டுவிட்டு பக்கத்தில் உட்கார் என்றும் நான் சொல்லவில்லை, உட்காராதே என்றும் சொல்லவில்லை. இங்கே சாதிக்கு வேலை இல்லை. வயதில் இளையவன் தம்பி, வயதில் மூத்தவன் அண்ணன், வயதில் சமமானவர்கள் தோழர்கள். இது போதாதா? ஒரு காலத்தில் நம் நாட்டின் நிலைமை என்னவாக இருந்தது? தோளிலே துண்டு போட்டு நடக்க முடியாது, இடுப்பிலே கட்டி கொண்டு நடக்க வேண்டும். செருப்பை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் திமுக மேடையில் தான் முதலாக மாலை அணிவிப்பதற்கு பதிலாக கைத்தறி ஆடை அணிவிக்க ஆரம்பித்தோம். 2 காரணங்களுக்காக. ஒன்று, கைத்தறி நெசவாளி பயன்பெறுவான், அணிவிக்கிற ஆடையும் பயன்பெறும். அதற்கும் அப்பாற்பட்டு யார் எந்த ஜாதி மதம் என்று பார்க்காமல் ஒருவர் இன்னொருவருக்கு தோளிலே துண்டணிந்து எல்லோரும் சமம் என்று காட்டுவதை செய்தவர்கள் நான். இடுப்பிலே கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி நாங்கள். இன்றைக்கு எல்லோரும் சமம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை. எங்கள் ஆட்சி என்ன சொல்கிறது? திராவிட மாடல் ஆட்சி. அடிக்கடி தளபதி என்ன சொல்கிறார்? எல்லோருக்கும் எல்லாம். என்ன பொருள் அதற்கு? அண்ணா கட்சி உருவாக்கிய போது அதைத்தான் சொன்னார். இந்த திராவிட பூபாகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான கட்சி என்று சொன்னதை போல அவர் சொல்கிறார் எல்லோரும் சமம். ஒருவருக்கு என்ன தருகிறோமோ அதுதான் இன்னொருவருக்கும். சுதர்சனம் சொன்னாரே உரிமை தொகை 1000 என்று, அது திமுக வீட்டில் இருக்கிற தாய்க்கு மட்டுமல்ல, அதிமுக குடும்பத்தை சார்ந்த தாய்க்கும் உண்டு. பாரதிய ஜனதா குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் பேருந்திலே பயணம் செய்யலாம். எங்கள் திட்டங்கள் இவர் அவர் என்று பாகுபாடு பார்க்காது. இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு நாளைக்கு, அதைத்தான் அவர் சொன்னார். நேற்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் அறிவித்த அந்த திட்டம், அவர்களுடைய உண்மையான பொங்கல் அவர்களுக்கு இப்போதுதான் இனிப்பான பொங்கல் வந்து சேர்ந்திருக்கிறது. 23 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருந்தார். நாங்கள் ஏன் உடனே செய்யவில்லை? சில பேர் கேட்கிறார்கள். 23 ஆண்டுகளாக முன்னால் இருந்த ஆட்சி, 10 ஆண்டுகள் அதற்கு முன்னால் அம்மையார் ஜெயலலிதா, பழனிசாமி எல்லோரும் இருந்தார்கள். எங்களுடைய நிதிநிலையை சரி செய்து கொண்டு முதலமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்.
இப்போது பொங்கலுக்கு என்ன தருவீர்கள்? வழக்கம் போல் தருகிற அரிசி, சர்க்கரை, கரும்பு இவற்றோடு வீட்டுக்கு 3000 ரூபாய் தருகிறோம். நாளை நண்பர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு 10 லட்சம் மடிக்கணினிகள் தரப்போகிறோம். மடிக்கணினிகள் என்றால் லேப்டாப். கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது பல பேர் வாங்க வேண்டும் என்று. சாதாரணமான ஏழை குடும்பத்திலிருந்து செல்கிற பிள்ளைகள், கல்வி கட்டணம் கிடையாது, உதவித்தொகை உண்டு. ஆனாலும் கூட இது போன்றவற்றை இன்றைய வளர்ந்திருக்கிற உலகத்தில் அது இல்லாமல் இயங்க செல்லிட பேசி இல்லாமல் இருக்க முடியாது. மடிக்கணினி இல்லாமல் படிக்க முடியாது. அப்படி தவித்த மாணவர்களுக்கு 1 அல்ல 2 அல்ல, இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய துறையின் மூலமாக முதலமைச்சர் நாளைக்கு தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 10 லட்சம் மடிக்கணினிகளை தரப்போகிறோம். அரசு பள்ளியிலே படித்து கல்லூரியிலே சேர்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாதம் 1000. அதே போல இளைஞர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்திலே 1000. இது மட்டுமில்லை. இதெல்லாம் எதற்கு? அவர்களை ஏதோ ஏமாற்றுவதற்கல்ல, அவசியமான தேவைகளை பார்த்துக் கொள்வதற்கு, வீட்டில் இருக்கிற பெற்றோரை வதைக்காமல் இருப்பதற்கு. பல குடும்பங்கள் இன்றைக்கு பிள்ளைகளை காலையிலே பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக வேலைக்கு போகிறார்களே, ஏன்? என் பிள்ளை பட்டினி கிடக்காது என்ற நம்பிக்கை. இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் முதலாக பிட்டி தியாகராயர், இந்த நீதி கட்சியை சேர்ந்தவர் தான் சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய தலைவர். அப்ப மேயர் கிடையாது, பிரசிடென்ட். சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய தலைவர். அவருடைய அந்த பொறுப்பு காலத்திலே தான் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளில் எல்லாம் மதிய உணவு தர ஆரம்பித்தார். அது எதனால் என்றால் ஏழை குடும்பங்களை மனதில் வைத்து. இதெல்லாம் சொல்றப்போ எனக்கு நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் கடற்கரையில் இருந்த குடிசைகள் எல்லாம் எரிந்து கொண்டிருந்தன. கோடை காலம் வந்தால் எல்லோரும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருப்பார்கள். அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வீடுகளை எரியாத வீடுகளாக, ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளாக மாற்றினார். கலைஞர் முதல்வரானவுடன் அதுவும் தேவையில்லை என்று அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றி எல்லோரையும் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைத்தார். இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே 2030-35க்குள் எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதி என்கிறார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சி தோழர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வேன், 1971 தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் கொடுத்து விட்டோம். எல்லா சாலைகளையும் இணைத்து விட்டோம். எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் குடிநீர் கொடுத்து விட்டோம். மருத்துவமனைகள் திறந்து விட்டோம். ஆரம்ப மருத்துவமனைகள் உண்டு. 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு உயர்நிலைப் பள்ளி, 10 கிலோமீட்டருக்கு மேல்நிலைப் பள்ளி என்று ஆரம்பித்து வைத்தது நாங்கள். அறிவு சாலைகள் திறக்க திறக்க அறியாமை அகலும். எங்கள் மக்கள் அறிவு பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், வேலை பெற வேண்டும், உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உன்னத நோக்கம் கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது தொடர்கிறது. ஒரு முறை காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது சாலை வழியாக அவருடைய கார்கள் செல்கின்றன. வழியிலே ஒரு இடத்திலே ரயில் போவதற்கு கதவு சாத்தியிருக்கிறார்கள். கார் காத்து நிற்கின்றது. அப்போது அங்கே சில சிறுவர்கள் வருகிறார்கள். அவர்கள் காருக்குள்ளே யார் என்று பார்க்கவில்லை. மாறாக வரிசையாக கார்கள் நின்றவுடன் அதை போய் வேடிக்கை பார்க்கிறார்கள், தடவி பார்க்கிறார்கள், சுற்றி சுற்றி வருகிறார்கள். உங்களில் பலருக்கு தெரியும், இன்றைக்கு காலம் மாறிவிட்டது, வசதி பெருகிவிட்டது, வாகனங்கள் பெருகிவிட்டது. நாங்கள் எல்லாம் கல்லூரி படிக்கிற போது யாராவது மோட்டார் சைக்கிளில் வந்தால் அவன் கதாநாயகன். சைக்கிள் வைத்திருக்கிறவர்களே ரொம்ப பிகு பண்ணிக் கொள்வார்கள். அது மாதிரி காலத்தில் கார்கள் நிறைய வந்து நின்றவுடன் அந்த சிறுவர்கள் சுற்றி சுற்றி வருகிற போது காமராஜர் அழைத்து கேட்கிறார், தம்பி பள்ளிக்கூடம் இன்னைக்கு லீவா, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு கேட்கிறார். அதுக்கு அந்த சிறுவர்கள் சொல்கிறார்கள், நிமிர்ந்து பார்க்கவில்லை, மாறாக ஐயா நாங்கெல்லாம் படிக்கிற பசங்க இல்ல, மாடு மேய்க்கிற பசங்க. உடனே அடுத்து இவர் கேட்கிறார், என்ன தம்பி படிக்கிற வயசுல பள்ளிக்கூடம் போகாம மாடு மேய்க்கிறங்கிறிய, இது சரியா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு கேட்கிறவர் மாநிலத்தின் முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியின் அகில இந்திய தலைவர் என்று தெரியாத அந்த பிள்ளைகள் என்ன சொன்னது தெரியுமா?
மாடு மேய்ச்சி விட்டு மாடையில் வீடு திரும்பினா மாட்டுக்கு சொந்தக்காரன் ஒருவேளை சோறு போடுவான், பள்ளிக்கூடத்துக்கு போனா எவையா போடுவான்னு கேட்டான். காமராஜர் கோபிக்கவில்லை, போகிற போது யோசித்துக் கொண்டே போனார். என் நாட்டிலே பிறந்த பிள்ளைகள் ஒருவேளை சோற்றுக்காக படிக்க போகாமல் மாடு மேய்க்கிறார்களே, அந்த ஒருவேளை சோற்றை பள்ளிக்கூடத்திலே போடுவோம் என்று கொண்டு வந்ததான் மதிய உணவு திட்டம். அதை எம்ஜிஆர் சத்துணவு என்று பெயர் மாற்றினார். எங்கள் தலைவர் கலைஞர் வாரம் 2 முட்டை தந்தார். தந்து அதிகாரிகளை அழைத்து கேட்டார், பள்ளிக்கூடத்திற்கு பசங்கள் சரியாக வருகிறார்களா என்று. அவருக்கு கிடைத்த பதில், வாரத்துக்கு 2 நாள் மட்டும் வராங்க. எந்த 2 நாள்? முட்டை கொடுக்கிற நாள் மட்டும் வராங்க. உடனே கலைஞர் சொன்னார், 5 நாட்களும் அவர்களுக்கு முட்டை கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று அதை உண்மையான சத்துணவாக மாற்றியது கலைஞர். அது மட்டுமில்லை, அந்த திட்டத்திற்கு எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று இருந்த பெயரை கூட கலைஞர் மாற்றவில்லை. அதுதான் பெருந்தன்மை. இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் பெயரிலே இருக்கிற திட்டங்களை இன்றைய முதலமைச்சர் மாற்றவில்லை. பெயரிலே என்ன இருக்கிறது? திட்டம் நல்ல திட்டமா? தொடரட்டும். ஒரு காலத்தில் 4 வழிச்சாலை இருந்த போக்குவரத்து நெரிசல் மாறி இப்போது 4 வழிச்சாலையாக இருக்கிறதா? அதனுடைய கர்த்தா யார் தெரியுமா? இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் என்று சொல்லுகிற அந்த திட்டத்தினுடைய கர்த்தா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர். திமுக மேடையில் சொல்கிறோம், ஒளிவு மறைவு இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருந்த அன்றைக்கு பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே தான் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்து மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்தார். காங்கிரஸ் ஆட்சி, கூட்டணி ஆட்சி. இது என்ன திட்டம்? வாஜ்பாய் கொண்டு வந்ததா? நிறுத்து என்று சொல்லவில்லை. இது நல்ல திட்டம், தொடரட்டும் என்று சொன்ன பெருந்தன்மை டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தது. அதுபோல கலைஞருக்கும் இருந்தது, இன்றைய தளபதிக்கும் இருக்கின்றது. இப்படி அடுக்கடுக்காக செய்து கொண்டே போகிறோமே, என்ன காரணம்? இது இலவசம் கொடுத்து ஏமாற்றுகிறது என்று சில பேர் சொல்கிறார்கள். அல்ல, உங்கள் தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொள்கின்ற காலம் வருகிற வரை உங்கள் தேவைகளை அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும். அதுக்குத்தான் அரசாங்கம். மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டிகளை கொண்டு வந்தது கலைஞர். இதுவும் செய்திதான், தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் தோழர்களே, பெரம்பலூர் மாவட்டம், நான் வாழ்கிற திருச்சிக்கு பக்கத்தில், அங்கே வாழ்கிற மக்களுக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது. என்ன நோய் தெரியுமா? கால் பாதம் இருக்கிறது அல்லவா, உள்ளங்கால், அதிலே நடுவிலே ஆணி போல ஒரு புண் வரும், ஆனால் ஆறாது. இவர்கள் சும்மா இருக்காமல் அதை கீறி பார்த்தால் உள்ளிருந்து ஒரு வேறு மாதிரி ஒன்று வரும். அதை ஈர்க்குச்சியில வைத்து சுருட்டுவார்கள். ஒரு புழு, நீண்ட புழு வரும், அது குச்சியில இழுக்க வேண்டும். சமயத்தில் அருந்து போகும், அருந்து போனால் எடுக்கவும் முடியாது. அந்த புழு எதுவரை வளர்ந்திருக்கிறதோ அதுவரை கால்கள் ஒன்றுக்கும் உதவாமல் வெட்டி போடுகின்ற ஒரு அவலமான நிலைமை அந்த காலத்தில் இருந்தது. சிலந்தி நோய் என்று அதனுடைய பெயர். முதலமைச்சர் கலைஞர், அவருக்கு இந்த தகவல் போகிறது. உடனே என்ன செய்ய வேண்டும்? இங்கே நிறைய மருத்துவமனைகளை தரங்கள், தேவையானவற்றை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடி என்பதை போல இதற்கான காரணத்தை ஆராய சொன்னார். உண்மை தெரிய வந்தது. அங்கு இருக்கிற குளங்குட்டைகளில் தேங்கி கிடக்கிற பாதுகாப்பற்ற நீர், அதை மாடுகளும் ஆடுகளும் பயன்படுத்துவதை போல, கழிவாக பயன்படுத்துவதை போல மக்களும் அதையே குடித்து அதையே பருகி வாழ்ந்த காரணத்தினால் அந்த பாதுகாப்பற்ற குடிநீரினால் வருகிறது என்று சொல்லி கலைஞரிட்ட உத்தரவு பெரம்பலூரில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தொட்டிகளை கொண்டு வார்கள். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, யாருக்கு தோணும் இந்த யோசனை எல்லாம்? மக்கள் மீது அக்கறை உடைய, தொலைநோக்கு பார்வை உடைய இவர்கள் என்னுடைய மக்கள் என்று எண்ணுகின்ற தலைவர்களால் மட்டும்தான் முடியும். அவர்கள் வெளியில் வந்த காரணத்தால் தான் இங்கே சுதர்சனம் சொன்னதை போல நாடாளுமன்றத்தில் திருநங்கையர்களுக்கு என்று நான் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து 45 ஆண்டு கால சரித்திரத்தை முறியடித்து அதை நிறைவேற்றியது நாடாளுமன்றத்தில். கேட்டார்கள் எப்படி என்று, நான் கலைஞரின் தம்பி என்று சொன்னேன். ஒரு பெண்கள் தினம் மார்ச் 8, எல்லோரும் உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். இடஒதுக்கீடு கேட்டார்கள். என் முறை வந்தது. 1 நிமிடம் பேச உனக்கு அனுமதி என்றார்கள். 1 நிமிடத்தில் என்ன பேசுவது? பேச வேண்டும். நாடாளுமன்றத்தில் இப்படி நினைத்த நேரத்துக்கெல்லாம் பேச முடியாது. கொடுக்கிற நேரம்
1 மணி 1 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் 5 நிமிடம் சில நேரங்களில் தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அந்த 1 நிமிட நேரத்தில் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த அரசாங்கம் இந்த உலக மகளிர் தினத்தின் போது பெண்களுக்கு ஏதாவது பரிசு தர விரும்பினால் அவர்கள் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து வரி விலக்கு தாருங்கள் என்று சொன்னார். எல்லோரும் கரவொலி எழுப்பினார்கள். நல்ல யோசனை என்றார் அவையின் தலைவர் வெங்கையா நாயுடு. அரசாங்கத்தில் இருந்து நிதியமைச்சர் என்னை அழைத்து சிரித்துக் கொண்டே சொன்னார், நல்ல யோசனை தான், எதிர்கட்சியாக இருந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பெண்களுக்கான அந்த நாப்கின்களுக்கு வரி விலக்கு செய்யப்பட்டது. எல்லாம் கேட்டார்கள் சில பேர், அது எப்படி நீங்க போய் இதை பேசுனீங்க? ஏன் நான் பேசக்கூடாதா? இல்லை, பெண்களே கூச்சப்படுகிற விஷயம், கடைக்கு போய் இதை வாங்கி வாங்கி வீட்டில் இருப்போட சொல்ல மாட்டாங்க, நீ போய் நாடாளுமன்றத்தில் பேசினாயே. நான் சொன்னேன், பெண்ணுக்கு துன்பம் விளைவிக்கிறவன் ஆண் அல்ல, பெண்ணின் துன்பத்தை உணர்ந்தவன் தான் ஆண்மகன். நான் பெண்களோடு பிறந்தவன், பெண் பிள்ளைகளை பெற்றவன், அவர்கள் படுகிற துன்பம் எனக்கு தெரியும். பீகார் போன்ற பகுதிகளில் ஆரோக்கியமற்றவற்றை அவர்கள் பயன்படுத்த காரணத்தால் ரொம்ப பாதகமான நோய்களுக்கு ஆளாகி அதன் மூலமாக உயிரிழக்கிற அபாயம் எல்லாம் உண்டு. அதை உணர்ந்த காரணத்தால் நான் பொறுப்புள்ள ஒரு சகோதரனாக நின்று பேசினேன் என்று. இதுதான் சமுதாய சீர்திருத்த இயக்கம். மாநிலத்தில் எங்கள் தலைவர்கள் செய்வதைப் போல டெல்லியிலே போய் நாங்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பேசுகிறோம், நடத்தி காட்டுகிறோம். இப்போது கேட்கிறேன், எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய கட்சி எந்த நேரத்தில் உங்களை மறந்து இருந்தது? எங்களுக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கின்றன. இப்போது கூட நியாயமாக எங்களுக்கு தர வேண்டிய பங்கீட்டை இந்த அரசாங்கம் தருவது இல்லை. ஒன்றிய அரசு உங்களிடமிருந்து நாங்கள் வாங்கி தருகிற வரி பணத்தை மாநில அரசுக்கு பிரித்து தர வேண்டும், இது சட்டம். ஆனால் அவர்கள் கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகம் தருகிறார்கள், எங்களுக்கு குறைவாக தருகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், இந்திய நாட்டு அரசாங்கத்திற்கு 100 ரூபாய் வருமானம் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு எவ்வளவு தருகிறது தெரியுமா? 12 ரூபாய் தருகிறது. இந்த 100 ரூபாயில் எங்களுக்கு எவ்வளவு தராங்க தெரியுமா? 4 ரூபாய். பீகார் எவ்வளவு தருது தெரியுமா? 4 ரூபாய் தான் தருது. அவங்களுக்கு எவ்வளவு திருப்பி தராங்க தெரியுமா? 16 ரூபாய் தராங்க. உத்தரப்பிரதேசத்து மாநிலம் 8 விழுக்கா 8 ரூபாய் தருது, அவங்களுக்கு 20 ரூபாய் தராங்க. என்னையா நியாயம்? நான் அதிகமாக தரேன், எங்களுக்கு குறைச்சி தரீங்க, அவங்க குறைவாக தராங்க, அள்ளி தரீங்களேன்னு கேட்டால் பதில் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், நான் வரியெல்லாம் தர்றது இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பெரும்பாலும் அதான கருத்து. வரினா வருமான வரி அலுவலகத்துக்கு போகணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும், அப்புறம் பேன் இதெல்லாம் இருக்கணும். அதை கிடையாது. இப்போ இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்கள் போகிற வழியில் ஒரு தேநீர் கடையில் போய் ஒரு டீ கேட்கும், எதிராக அந்த தேநீரில் இருக்குல்ல டீ தூள், அதற்கு ஒரு விலை உண்டு. அந்த விலையோடு சேர்த்து ஒரு வரியும் வரும். அதில் சர்க்கரை போடுறாங்கல்ல, சர்க்கரையின் விலையோடு சேர்த்து ஒரு வரி வரும். பால் சேர்க்குறாங்கல்ல, அந்த பாலோடு சேர்த்து ஒரு விலை வரும். ஒரு டீ குடிக்கிறப்பயே நீங்கள் 3 வரி செலுத்துறீங்க. நீங்கள் கட்டியிருக்க புடவை, நான் கட்டியிருக்க வேட்டி. இது பஞ்சாக இருக்கிற போது ஒரு வரி, நூலாக மாறுகிற போது இன்னொரு வரி, சாயம் போடுறப்ப இன்னொரு வரி, அது நூத்து புடவையா வேட்டியா வர்றப்ப இன்னொரு வரி. இவ்வளவும் தர்றது நீங்க, அதை வாங்கி தர்றது நாங்க. ஆனா உங்களுக்கு திருப்பி செய்ய எங்களுக்கு திட்டத்துக்கு பணம் தான் கேட்டா முடியாதுன்னு சொல்ற ஒரு ஆட்சி அங்க இருக்க. அந்த ஆட்சி நடத்துறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலாமான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். அவர்கள் இந்த நாட்டை மதத்தால் பிரிக்க நினைக்கிறார்கள், பொருளாதாரத்தால் நசுக்க நினைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பெருமிதப்படுவது என்ன தெரியுமா? நான் அவசர நிலை காலத்திலிருந்து தளபதி அவர்களோடு இணைந்தே நடக்கிறவன், இளைஞரணி தொடங்கிய காலத்திலிருந்து அவரோடு இருக்கிறவன். இன்றைக்கு அவருடைய முதிர்ச்சியை பார்க்கிறேன், அனுபவத்தின் மூலமாக செயல்படுகின்ற அந்த செயல்முறைகளை பார்க்கிறேன். பிரமித்து பூரித்து போய் நிற்கின்றோம். எப்படி உங்களுக்கு திட்டங்களை எதிர்பாராமல் அடுக்கடுக்காக செய்து கொண்டே போகிறாரோ அதை போல டெல்லி மிரட்டுகிற போது நீ பணம் தானே தரமாட்டாய், ஆட்சி நடத்துகிற அருகதை எனக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி என்று சொல்லிவிட்டார். நாங்கள் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை,
இது கருப்பு சிவப்பு கொடி பறக்கிற மண். எங்களுக்கு இந்த சவால் விட்டு பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனால் வம்பு சண்டைக்கு செல்வதில்லை, வந்த சண்டையை விடுவதில்லை. இதுதான் அண்ணா சொன்னது. எங்களை வம்புழுக்க பார்க்கிறார்கள். இந்த தேர்தலிலே அவர்கள் வந்து இந்த மண்ணினுடைய மகிமையை, இங்கு வளர்ந்து வைத்திருக்கிற சமத்துவ தன்மையை, எல்லோரும் ஒன்று என்று வாழ்கிறோமே, சாதி மதத்தை மறந்து எல்லோரையும் அரவணைத்து செல்கிறோமே, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறோமே, அதை சிதைப்பதற்கு அதிகாரத்தின் மூலம் வருகிறார்கள். அதற்கு இங்கே ஒரு கட்சி துணைக்கு போகிறது. நான் அதையெல்லாம் விளக்கினால் நேரம் அதிகமாக்கி கொண்டே போகும். இவ்வளவு நேரம் காத்திருந்த உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு சிறப்பாக இந்த கூட்டத்தின் கருத்துக்களை கேட்ட தாய்மார்களுக்கு என் இருகரம் கூப்பி நான் நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக சொல்வார்கள், பெண்கள் கூட்டத்தில் வருவதில்லை, வந்தாலும் உட்காருவதில்லை, கலைந்து செல்வார்கள் என்று. கூட்டி வந்து காட்டுங்கள் இந்த கூட்டத்தை. வந்தபோது எப்படி இருந்தார்களோ அதே கட்டுக்கோப்போடு உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களை இன்றைக்கு செங்குன்றம் ஊர் மக்களுக்கு காட்டுகிறது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் அணிவகுக்கிற தாய்மார்களுடைய தனித்தன்மை. உங்களால் தான் நாடு, உங்களால் தான் குடும்பம், உங்களால் தான் சமுதாயம். நான் அதனால் சொல்கிறேன், ஒரே நாளில் எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் இப்போது சொல்லியவற்றை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் சொல்லிய கருத்துக்கள் உங்களுக்கு சாதகமானவை. உங்களுக்காக பாடுபடுகிறோம் என்பதற்கான காரணங்களை வரலாற்று ரீதியாக சொல்லியிருக்கின்றேன். இப்போது கேட்கிறேன், இங்கிருக்கிற எல்லோரையும், ஓரத்திலே ஒதுங்கி நின்று கேட்கிறவர்களை, கடையிலே நின்று கொண்டிருக்கிறவர்களை, அங்கே நிற்கிற நடுநிலையாளர்களை எல்லோரையும் கேட்கிறேன். நான் இவ்வளவு நேரம் பேசினேன்ல, எவ்வளவு நேரம் தெரியுமா? முடிக்க போறேன், அதனால சொல்றேன். 55 நிமிஷம், 1 மணி நேரம் ஆக போகுது. 1 மணி நேரம் பேசியிருக்கேன். யாரையாவது ஒரு வார்த்தை தரக்குறைவாக பேசினா? கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தினா? அவர் ஒழிய வேண்டும், இவர் ஒழிய வேண்டும் என்றானா? இல்லை. என் கட்சியின் கொள்கைகளை சொன்னேன், எங்கள் தலைவரின் பெருமைகளை சொன்னேன், எங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொன்னேன். என் வேலை அதுதான். இங்கே பேச வந்திருக்கிறவன் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. எங்கிருந்து இத்தனை கண்ணியத்தை கற்றாய் மேடை பேச்சில் என்றால், நான் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருகிறேன். என் வாதங்களும் கருத்துக்களும் என் கட்சிக்கு வலிமை சேர்க்க வேண்டும். எங்கள் கொடி இன்னும் மேலே மேலே உயர வேண்டும். இன்னும் புதிதாக 10 இளைஞர்கள் இந்த படைவரிசையிலே வந்து சிப்பாய்களாக சேர வேண்டும். அதற்குத்தான் இந்த கூட்டம் இவ்வளவு சிரமமே தவிர வேறு எதற்கும் அல்ல. அடுத்தவர்களை நான் எள்ளி நகையாடுவதற்கல்ல, அது என் வேலை அல்ல, என் குணம் அது அல்ல, எங்களுக்கு தேவையும் இல்லாது. எங்கள் தலைவர்களின் பெருமைகளை பேசவும், எங்கள் கட்சியின் கொள்கைகளை விளக்கவுமே நாங்கள் 1 வாரம் கருத்தரங்கம் நடத்தியாக வேண்டும். எனவே தாய்மார்களே, பெரியவர்களே, நீங்கள் வீடு திரும்பியதற்கு பின்னால், உறங்குவதற்கு முன்னால், உறக்கம் உங்கள் இமைகளை தழுவி கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால், ரொம்ப நாள் கழித்து திருச்சி சிவாவை நம் எம்எல்ஏ மாதவரம் சுதர்சனம் அழைத்து வந்தார். அவர் நம்மோடு 1 மணி நேரம் பேசினார் என்று எண்ணிவிட்டு உறங்கச் செல்வீர்கள் அல்லவா? அப்போது நாங்கள் சொன்ன செய்திகள் சரி என்று உங்கள் உள்ளம் சொன்னால், உங்கள் மனதை ஏற்றுக்கொண்டால், எங்களோடு சேர்ந்து திமுகவை உயர்த்துவதற்கு பாடுபடுங்கள். துணை நெல்லுங்கள். நீங்கள் போராட்டத்திற்கு வாருங்கள் என்றால் அழைக்கவே மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நடுத்தெருவுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்துகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கொடி இருக்கும். மனைவி மரணப்படுக்கையில் இருந்தபோது பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த கலைஞரை போலத்தான் நானும். என் மனைவி மரணப்படுக்கையில் இருந்தபோது நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு பிரசவத்திற்கு கூட அவள் பக்கத்தில் நான் இருந்தது இல்லை. ஆனால் எங்கள் லட்சிய வாழ்க்கைக்கு துணையாக நின்ற அந்த பெண்களை எண்ணி நான் பெருமிதம் அடைகின்றேன். உங்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் என்று உறுதியாக. இன்றைக்கு இறந்து போன எல்ஜி அவருடைய துணைவியார் அன்னை கமலாவும் அப்படித்தான். இங்க இருக்கிற நீங்களும் அப்படித்தான். அப்படி பாடுபடுகின்ற நாங்கள் இந்த ஊர் உயர, உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு நல்ல நாட்டில் நடமாட, இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கு நீங்கள் துணை நில்லுங்கள் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். காவலன் கண் விழித்திருந்தால் கள்வனின் பயம் இருக்காது. காவலனே கள்வனாக மாறினால் தூக்கம் தொலையும். முன்பிருந்த ஆட்சி காவலன் கள்வனாக இருந்த ஆட்சி.
இப்போது இருக்கிற ஆட்சி இரவு பகலாக விழித்து காவல் காக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி. நாங்கள் இருக்கிறோம் உங்களை பாதுகாக்க, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நலமான வழி வகுக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, வேறு மொழி இங்கே அண்டாமல் தடுப்பதற்கு, ஒன்றிய அரசின் பலத்தை எதிர்ப்பதற்கு, தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார். எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு, ஒத்துழைப்பு. துணை நில்லுங்கள். எதிர்காலம் ஒளிமயமாகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.